ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காடையை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி சமைக்கிறது அப்படின்னு. இப்போ வந்து கடையில் வாங்கிட்டு வந்தது, அதனால் அப்படியே பெருசு பெருசாக இருக்குது. இப்போ நம்ம அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு வந்து பிச்சுக்கலாம். நம்ம அருவமனை அறுக்கிறதுனால அறுத்துக்கலாம். அது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், அதனால் நான் கைக்கிட்டே பிச்சுட்டேன். பிச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறணும். ஏன் அப்படின்னா நல்லா பார்க்கணும், அதில் முடி இந்த மாதிரிலாம் இருக்கும் கடையில் க்ளீன் பண்ணி கொடுத்ததுனால. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நமக்கு தேவையான சைஸில் பொரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தண்ணியை ஊற்றி அலச போகிறோம். நல்லா நிறையா தண்ணி ஊற்றி அலசணும். ஏன் அப்படின்னா, நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுனால அதில் அந்த ரத்தம் உறைஞ்சது எல்லாமே இருக்கும், முடி இருக்கும் முக்கியமாக. அது எல்லாத்தையும் நிறையா தண்ணி ஊற்றி ஒவ்வொன்றா கையில் பார்த்து பார்த்து வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் 2 அலசு கூட அலசலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எல்லோரும் வந்து ரத்தம் போகுது இந்த மாதிரி நினைப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம என்ன வீட்லையா கோழி இருக்கிறோம், அது வந்து ரத்தம் போகுதேன்னு நம்ம வருத்தப்படுறதுக்கு. இது காடை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி நல்லா அலசி பாத்திரத்தில் எடுத்துடணும். 2வது அலசையிலையும் நம்ம கவனமாக பார்க்கணும். அலசி எடுத்தாச்சு. இனி அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம அதை வந்து 2 கீறணும். எதுக்காக அப்படின்னா, மசாலா அதில் வந்து நல்லா சேர்றதுக்கு. நான் எப்படி மசாலா ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜீரகம் தனியாக, பெருஞ்சீரகம், சிறுஞ்சீரகம், மஞ்சள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், மிளகு, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் தனித்தனியாக கறிக்கு அரைச்ச மாதிரி அரைச்சி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா எல்லா பீஸையும் கீறிட்டு நீங்களும் அந்த மாதிரி வந்து அரைச்சி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹெல்த்தியும் கூட, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையுமே கீறணும். அதோட கால், அதனால் நான் கீறுறேன். அதோட கழுத்தை வந்து கீற தேவையில்லை, 2 காலை மட்டும் கீறினா போதும். அது மாதிரி உடம்பும் கீற தேவையில்லை, ஏன்னா அது நடுவு வந்து லைட்டாக எலும்பு தான் இருக்கும். அது சதை பகுதியில் உள்ளதை மட்டும் நம்ம இந்த மாதிரி கீறினா போதும். இதே மாதிரி நல்லா கீறிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம், பெரிய அகல பாத்திரத்தில் வச்சு. இதில் கொஞ்சம் நம்ம மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறோம், காரத்துக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு எல்லாமே இது பண்ணியிருக்கோம். நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. மசாலா சேரலை, நம்ம இவ்வளோ மசாலா அரைச்சதுனால அதில் எல்லா பக்கட்டும் இருக்கா அப்படின்றது தெரியாது, சேர்ந்துருக்கான்னு. அதனால் நல்லா ஒவ்வொன்றா எடுத்து பார்த்து, இல்லை அப்படின்னா இருக்கிற மசாலையை வந்து அதில் நல்லா அப்ளை பண்ணிடணும். நல்லா மசாலையில் பரட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம நல்லா எண்ணெய் காய வச்சாச்சு. அதில் ஒவ்வொன்றா உள்ளே எடுத்து போட்டு இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நமக்கு மொறுமொறுன்னு தேவை அப்படின்னா நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டு மொறுமொறுன்னு எடுத்துக்கலாம். நான் மொறுமொறுன்னு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம இவ்வளோ மசாலா சேர்த்துருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் லைட்டாக மொறுமொறுன்னு வந்தோடனே எடுத்தாலும் சரி, இல்லை நல்லா மொறுமொறுன்னு எடுத்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி காடை பண்ணோம் அப்படின்னா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். மசாலையெல்லாம் இவ்வளோ சேர்த்துருக்கமே உதிர்ந்துரும் அப்படிலாம் நினைக்காதீங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் உதிராது. இதோட மோர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.